வணக்கம். நாம இன்னைக்கு ஓஷோவோட ஒரு சொற்பொழிவை பத்தி கொஞ்சம் ஆழமா பேச போறோம். ஆமா, இது அஷ்டவக்ர மகா கீதையில வர்ற 75வது சொற்பொழிவு. ஆமா, இதுல செயல், பற்றின்மை, அப்புறம் ஞானம், குழந்தைத்தனம் இப்படி எல்லாத்தையும் ஒண்ணா இணைச்சு பேசுறாரு. சொல்லப்போனா இது கேட்கவே கொஞ்சம் முரணா இருக்கும். ஆமா, ஒரு பக்கம் செயல் செஞ்சுகிட்டே இருக்கணும், ஆனா அதே சமயம் ஒரு குழந்தை மாதிரி பற்றற்று இருக்கணும்னு சொல்றது. இது எப்படி சாத்தியம்? இந்த முரணை தான் ஓஷோ உடைச்சு விளக்குறார். கரெக்ட். அதுக்கு அவர் பயன்படுத்துற முதல் சூத்திரமே ரொம்ப சக்தி வாய்ந்தது. எல்லா செயல்களிலும் ஆசையற்று குழந்தை போல நடந்து கொள்ளும் தூய்மையான முனிவர் அவர் செய்யும் செயல்களால் கூட கலங்கப்படுவதில்லை. இதுல ஒவ்வொரு வார்த்தையும் முக்கியம். செயல்ல இருந்துகிட்டு அதால பாதிக்கப்படாம இருக்கிறது. ஆமா, அது எப்படிங்கிறது தான் இங்க இருக்கிற மைய புதிர். சரி, அப்போ அந்த புதிரை அவிழ்க்க ஆரம்பிப்போம். பொதுவா நாம ஒரு வேலையை ஆரம்பிக்கும் போது நான் தான் இதை ஆரம்பிக்கிறேன், நான் தான் செய்யறேன்னு ஒரு எண்ணம் இருக்கும் இல்லையா? நிச்சயமா. ஆனா ஓஷோ அதை மொத்தமா மறுக்கிறாரு. அதுக்கு ஒரு கல்ல பத்தின ஒரு உருவக கதையை சொல்றாரு. அந்த கதை. ஒரு பையன் ஒரு கல்லை எறிவான். ஆமா, ஒரு பையன் ஒரு கல்லை எடுத்து ஒரு பெரிய மாளிகையோட ஜன்னல் மேல வேகமா எறிறான். அந்த கல்லு வானத்துல பறக்கும்போது அது என்ன நினைக்குதுன்னா, நானா பறக்கிறேன்னு நினைக்குது. அதேதான். கீழே இருக்கிற மத்த கற்களை பார்த்து, பாருங்க எனக்கு இறக்கை முளைச்சிடுச்சு, நான் பறக்கிறேன்னு பெருமை அடிச்சுக்குது. இது அப்படியே நம்ம அகங்காரம் மாதிரி இருக்கு. அதுக்கப்புறம் அது ஜன்னல் கண்ணாடியை உடைச்சதும் என் வழியில குறுக்க வந்தா இப்படிதான் ஆகும்னு கர்வம் கொள்ளுது. சரி. கடைசியா அந்த மாளிகைக்குள்ள ஒரு மென்மையான கம்பளத்துல விழுந்ததும், ஆஹா, ரொம்ப தூரம் பயணம் பண்ணி கழிச்சுட்டேன், இப்போ ஓய்வு எடுக்கிறேன்னு நினைக்குது. ஆனா உண்மையில எரிஞ்சது அந்த பையன், உடைச்சது அதோட வேகம், விழுந்தது புவியீர்ப்பு விசை. மிக சரியா சொன்னீங்க. ஆனா கல் எல்லாத்துக்கும் தன்னைத்தான் காரணம்னு நினைக்குது. நாமளும் அப்படிதானே. நாம சுவாசிக்கிறோம்னு நினைக்கிறோம். ஆனா ஓஷோ சொல்றார், பிரபஞ்சம் நம்ம வழியா சுவாசிக்குதுன்னு. இந்த ஒரு கருத்து இது கீதைக்கும் அஷ்டவக்ர மகாகீதைக்கும் உள்ள ஒரு பெரிய வித்தியாசத்தையே காட்டுது இல்லையா? ஆமா, இது ஒரு அடிப்படை வேறுபாடு. கீதையில கிருஷ்ணர் என்ன சொல்றார்னா, செயலோட பலனை மட்டும் கடவுளுக்கு அர்ப்பணி, அதாவது பலாகாங்ஷா தியாகம் பண்ணு அப்படிங்கிறார். பலன்ல இருக்கிற ஆசையே விடுறது. ஆமா, ஆனா அஷ்டவக்ரம் ஒரு படி மேல போறார். அவரு பலனை இல்ல, செயலோட தொடக்கத்தையே, அந்த பலாரம்பத்தையே அர்ப்பணிக்க சொல்றார். இது ரொம்ப முக்கியமான ஒரு புள்ளி. தொடக்கமே என்னது இல்லன்னு நினைச்சிட்டா அப்புறம் முடிவு எப்படி என்னதாகும்? கரெக்ட். முதலடியே பிரபஞ்சத்தோடதுன்னா கடைசி அடியும் அதோடது தான். இதுல அகங்காரத்துக்கு இடமே இல்ல. இத வழக்க ஓஷோ ஒரு கீத பக்தரோட கதைய சொல்றாரு. ஆமா, ஒருத்தர் தன் தோட்டத்தை ரொம்ப அழகா பராமரிப்பார். பார்க்க வர்றவங்க கிட்டெல்லாம், பாருங்க என் உழைப்பு, என் தோட்டம் இவ்ளோ அழகா இருக்குன்னு பெருமைப்பட்டுக்குவார். ஒரு நாள் ஒரு மாடு உள்ள புகுந்து தோட்டத்தை நாசம் பண்ணிடுச்சு. அத பார்த்ததும் உடனே அவர் என்ன சொன்னார்னா, நான் என்ன பண்ண முடியும், எல்லாம் இறைவன் செயல்னு கடவுள் மேல படிய போட்டுட்டார். நல்லது நடந்தா நான் காரணம், கெட்டது நடந்தா கடவுள் காரணம். இதுதான் நம்ம மனநிலை. ஆனா அஷ்டவக்ரர் சொல்ற மாதிரி தொடக்கத்தையே விட்டுட்டா இந்த நல்லது கெட்டது பாகுபாடே வராது. சரி. இந்த மனநிலை அடைஞ்சவரை தான் சூத்திரம் முனிவர்னும் குழந்தை போன்றவர்னும் சொல்லுது. இந்த 2 வார்த்தைகளுக்குள்ள ஓஷோ பெரிய விளக்கங்களை கொடுக்கிறார். ஆமாம், முனிங்கிற சொல் மௌனத்திலிருந்து வருதுன்னு ஓஷோ சொல்றாரு. அதாவது அவர் தன் சுயத்திலிருந்து பேச மாட்டார். ஒரு கருவி மாதிரி, ஒரு புல்லாங்குழல் மாதிரி. இறைவன் ஊதினா இசை வரும், இல்லைனா அது சுல்லா இருக்கும். அது மாதிரி தான். இதுக்கு ஆங்கில கவிஞர் கோல்ரிட்ஜ் உதாரணம் ரொம்ப பொருத்தம். அந்த முடிக்கப்படாத கவிதைகள் கதை. அவர் ஆயிரக்கணக்கான கவிதைகளை பாதியிலே விட்டுட்டாராம். ஆமா, நண்பர்களெல்லாம் கேட்டாங்களாம், ஏன் முடிக்கல, இன்னும் ஒரே ஒரு வரிதான பாக்கி, நீங்களே எழுதிடுங்களேன்னு. அதுக்கு அவர் என்ன சொன்னார்? அவர் சொன்னாராம், இதை ஆரம்பிச்சவர் தான் முடிக்கணும், நான் யார் இதை முடிக்கிறதுக்கு? 3 வரி அருளப்பட்டது, 4வது வரல. நானா உன்னை சேர்த்தா அந்த 3 வரியோட தெய்வீகத்தன்மையும் போயிடும். வாவ், இதுதான் அந்த நான் அற்ற நிலை, முனிவரோட இயல்பு. அடுத்து குழந்தை போன்றவர் அல்லது பாலவத். இதுக்கு 2 முக்கியமான குணங்களை விளக்குறார். முதல் குணம் அறியாமையின் அப்பாவித்தனம். ஒரு குழந்தைக்கு ஒண்ணுமே தெரியாது. ஆமா, ஆனா முக்கியமான விஷயம் என்னன்னா, தனக்கு தெரியாதுங்கிற விஷயம் கூட அதுக்கு தெரியாது. அது ஒரு முழுமையான தூய்மையான அறியாமை. இங்கதான் எனக்கு ஒரு கேள்வி வருது. அப்போ ஞானிக்கும் குழந்தைக்கும் என்ன வித்தியாசம்? ஞானி கற்றறிந்தவர் இல்லையா? அருமையான கேள்வி. வித்தியாசம் இதுதான். ஞானி தனக்கு எதுவும் தெரியாதுங்கிறத முழுசா உணர்ந்தவர், தெரிஞ்சுக்கிட்டவர். இந்த விழிப்புணர்வு தான் மிகப்பெரிய வித்தியாசம். ஓகே. குருகுலத்திலிருந்து வர்ற ஸ்வேதகேது கதை இதுக்கு ஒரு நல்ல உதாரணம். ஆமா, எல்லா சாஸ்திரத்தையும் படிச்சுட்டு ரொம்ப அகங்காரத்தோட வருவான். ஆமா, அப்பா கிட்ட கால்ல கூட விழமாட்டான்.
அப்ப உங்க அப்பா உத்தாலகர் கேட்பார், மகனே, எதை தெரிஞ்சுக்கிட்டா எல்லாத்தையும் தெரிஞ்ச மாதிரி ஆகுமோ அதை தெரிஞ்சுக்கிட்டியான்னு. ஸ்வேதகேதுக்கு ஒண்ணுமே புரியாது. அப்படி ஒரு பாடம் என் குருகுலத்துல இல்லையேன்னு சொல்லுவான். அப்ப உங்க அப்பா சொல்வார், அப்போ நீ படிச்சதெல்லாம் வெறும் தகவல் குப்பை, பிரம்மத்தை உணர்ந்தவன் தான் பிராமணன், திரும்ப போன்னு சொல்லிடுவார். ஆஹா, ஞானிங்கிறவர் எல்லாம் கத்துக்கிட்ட பிறகும் தனக்கு ஒன்னும் தெரியாதுங்கிற அந்த முதல் நிலைக்கு வர்றவர். ஆனா இந்த முறை விழிப்புணர்வோட. சரியா சொன்னீங்க. இப்போ 2வது குணத்துக்கு வருவோம். கணத்தில் வாழ்றது. ஆமாம். ஒரு குழந்தை கோவப்பட்டா அடுத்த நிமிஷமே அதை மறந்துட்டு விளையாட போயிடும். அது மனசுல எதையும் முடிச்சு போட்டு வைக்காது. ஆனா நாம 10 வருஷம் முன்னாடி நடந்த அவமானத்தை கூட இன்னைக்கு நினைச்சு வருத்தப்படுவோம். ஓஷோ இத காண்டம்னு சொல்றார். இந்த முடிச்சுகள் தான் நமக்கு பெரிய பாரம். ஞானி மறுபடியும் குழந்தையாகிடுறார். அவர் மனசுல எதுவும் தங்குறதில்ல. தண்ணியில கோடு போட்ட மாதிரி. இதுக்கு புத்தர் கதை ஒரு உச்சபட்ச உதாரணம். அவர் மேல ஒருத்தர் துப்பிடுவார். ஆமா. அத பார்த்துட்டு அவரோட சீடர் ஆனந்தருக்கு பயங்கர கோவம். ஆணை கொடுங்க, இவன் என்ன பண்றான் பாருங்கன்னு கொதிக்கிறார். ஆனா புத்தர் ரொம்ப அமைதியா தன் முகத்தை தொடச்சுக்கிட்டு அந்த ஆள்கிட்ட வேற ஏதாவது சொல்லணுமான்னு கேட்பார். பாருங்க, ஆனந்தரோட கோவம் நமக்கு ரொம்ப இயல்பானதா தோணும். ஆனா புத்தரோட பார்வை வேற. அவர் ஆனந்தர்கிட்ட சொல்றார், அவர் வார்த்தைகளால சொல்ல முடியாத ஏதோ ஒன்ன சொல்ல முயற்சி பண்ணிருக்கார், அவ்வளவுதான். அன்பு அதிகமானாலும் கட்டிப்பிடிக்கிறோம், கோபம் அதிகமானாலும் அடிக்கிறோம். ரெண்டுமே வார்த்தைகளை கடந்த வெளிப்பாடுகள்னு சொல்லுவார். ஆமா, அந்த மனுஷன் திகச்சு போய் வீட்டுக்கு போயிடுறான். ராத்திரி பூரா தூக்கமே வரல. அடுத்த நாள் காலையில ஓடி வந்து புத்தர் கால்ல விழுந்து மன்னிப்பு கேட்கறான். அப்போ முத்தர் சொன்ன பதில் தான் இன்னும் ஆழமானது. ஆமா, அவர் சொல்றார், நீ மன்னிப்பு கேட்கிற ஆள் இப்போ இங்க இல்ல. நேத்துல இருந்து இன்னைக்கு வரைக்கும் கங்கையில எவ்வளவு தண்ணி ஓடிடுச்சு. வாவ். அது மாதிரி நானும் மாறிட்டேன், நீயும் மாறிட்ட. அதனால நீயும் வருத்தங்கிற ஒரு முடிச்ச போடாத, நடந்தது முடிஞ்சு போச்சுன்னு சொல்றார். இதுதான் உண்மையான குழந்தைத்தன்மை. மனசுல எந்த கசப்பையும் முடிச்சு போடாம இருக்கிறது. இந்த நிலைய தான் சொற்பொழிவு நிஸ்தரங்க மானசான்னு சொல்லுது. அலைகளே இல்லாத மனம். அப்போ பசி உடம்புக்கு, குழப்பம் மனசுக்குன்னு ஒரு ஞானி வெறும் சாட்சியா நின்னு பாக்குறார். சுகம், துக்கம், வெற்றி, தோல்வின்னு எல்லாத்திலையும் சமமா, அதாவது சமரசா இருக்கார். ஆமா, அரசன் ஜனகரோட கதை இதுக்கு ஒரு அற்புதமான உதாரணம். அவர் அரண்மனையில அவ்ளோ வசதிகளோட வாழ்ந்தாலும் பற்றற்ற இருந்தார். ஆமா, ஒரு சீடன் ஞானம் கைக்க வர்றான். ஜனகர் அவன் கையில ஒரு விளக்க கொடுத்து, இந்த அரண்மனைய சுத்தி பார்த்துட்டு வா, ஆனா ஒரு நிபந்தனை, விளக்க அணையக்கூடாது, ஒரு சொட்டு எண்ணெய் கூட சிந்தக்கூடாதுன்னு சொல்றார். விளக்கு அணைஞ்சா அந்த அரண்மனை மாய வியூகத்துல தொலைஞ்சு போயிடுவேன்னு சொல்வார். ஆமா, அந்த சீடனும் விளக்கு மேலேயே கவனமா அரண்மனைய சுத்தி வர்றான். சிற்பங்கள், ஓவியங்கள், இசை, நடனம் எதையுமே கவனிக்கல. அவன் திரும்பி வந்ததும் ஜனகர் கேட்பார், அரண்மனை எப்படி இருந்ததுன்னு. அதுக்கு சீடன் சொல்றான், மன்னிக்கணும், என் கவனம் முழுக்க விளக்குல தான் இருந்தது, நான் வேற எதையுமே பார்க்கலன்னு. அப்போதான் ஜனகர் விளக்குறார். ஆமா, அவர் சொல்றார், நானும் அப்படிதான் வாழறேன். நீ கையில வச்சிருந்தது சாதாரண விளக்கு, நான் என் கையில மரணம்ங்கிற விளக்கை ஏந்திட்டு இருக்கேன். இந்த வாழ்க்கை விளக்கு எப்ப வேணா அணையலாம்ங்கிற விழிப்புணர்வோட நான் வாழறேன். அதனால இந்த அரண்மனையோட இன்ப துன்பங்கள் என்ன பாதிக்கிறது இல்ல. ஒரு நிமிஷம், இது கேட்க நல்லா இருக்கு. ஆனா அந்த சீடனுக்கு விளக்கு ஒரு சுமை, ஒரு டென்ஷன். ஆனா ஜனகருக்கு மரண விழிப்புணர்வு எப்படி சுமையா இல்லாம ஒரு விடுதலையா இருக்குது? மிக முக்கியமான கேள்வி. சீடனுக்கு அந்த விளக்கு வெளியிலிருந்து கொடுக்கப்பட்ட ஒரு வேலை, ஒரு சுமை. ஆனா ஜனகருக்கு மரண விழிப்புணர்வுங்கிறது அவருக்கு உள்ள இருந்து வர்ற ஒரு யதார்த்தம். ஓ, அது சுமை இல்ல, அது ஒரு உண்மை. அதேதான். அந்த உண்மைய நீங்க முழுசா ஏத்துக்கிட்டீங்கன்னா, அது உங்களை சுத்தி இருக்கிற தேவையில்லாத விஷயங்கள்ல இருந்து உங்க கவனத்தை விடுவிச்சிடும். அரண்மனைங்கிற மாய, மரணங்கிற உண்மை முன்னாடி ஒண்ணுமே இல்லாம போயிடும். அதுதான் விடுதலை. அப்போ நாம பிடிச்சுக்கிட்டு இருக்கிற விஷயங்கள் எல்லாம் இந்த அரண்மனை மாதிரி தானா? மாயைன்னு எழுதின மூட்டைய சுமந்துட்டு இருந்த ஒரு பக்கிரி கதையையும் ஓஷோ சொல்றாரே. ஆமா, அந்த பக்கிரி குப்பையில இருக்கிற வண்ண காகிதங்கள் எல்லாம் ஒரு புதையல் மாதிரி சேர்த்து அத மாயைன்னு எழுதின ஒரு மூட்டையில வச்சு பாதுகாப்பார். மக்கள் அவரை பார்த்து சிரிப்பாங்க. ஆனா ஒரு ஞானி வந்து சொல்வார், அவரை பார்த்து சிரிக்காதீங்க, அவர் உங்க பிரதிபலிப்பு. அவராச்சும் அது மாயைன்னு தெரிஞ்சு மாயைன்னு எழுதின ஊட்டையில வச்சிருக்கார். நீங்க பணம், பதவி, பட்டம்னு அதே மாதிரி காகிதங்களை உங்க திஜோரியில, அதாவது உங்க பாதுகாப்பு பெட்டகத்துல வச்சு அதுதான் நிஜம்னு நம்புறீங்க. உங்களை விட அவர் ஞானி. ரொம்ப ஆழமான குறியீது இது. அப்போ உண்மையான துறவுனா என்ன? எல்லாத்தையும் விட்டுட்டு ஓடுறதா? இல்லவே இல்ல. ஓஷோ உண்மையான சந்நியாசிய அர்த்த சந்நியாசின்னு சொல்றார். அர்த்த சந்நியாசினா? அதாவது தன் வாழ்க்கைக்குன்னு ஒரு தனிப்பட்ட அர்த்தத்தை தேடுறத விட்டவர், தன்னை முழுமையாக பிரபஞ்சத்துக்கிட்ட ஒப்படைச்சவர்.
இதனால வர்ற சமாதி பட்டினி கடந்து கஷ்டப்பட்டு வர்றதில்ல. அது இயல்பா மலர்ற சகஜ சமாதி. ஓஷோ சொல்வாரே, பட்டினி கடந்து மனசு அடக்கிறது ஆண்மையற்றவன் தன்னை பிரம்மச்சாரின்னு சொல்லிக்கிற மாதிரி. ஆமா, அது சக்தியற்ற நிலை. உண்மையான விடுதலைங்கிறது மகா சக்தியோடு நிகழணும். இப்போ நாம இந்த சொற்பொழிவோட உச்சக்கட்டமான ஒரு கருத்துக்கு வந்துட்டோம்னு நினைக்கிறேன். பந்தம்ங்கிறது உலகம் இல்ல, அத பத்தின நம்ம கற்பனை தான் காரணம்னு ஓஷோ சொல்றார். ஆமா, சம்சாரனே நகி பாந்தா கல்பனானே பாந்தாய. உலகம் உன்னை கட்டல, உன் கற்பனை தான் உன்னை கட்டியிருக்கு. இதுக்கு என்ன அர்த்தம்? அந்த கற்பனைய மட்டும் விட்டா போதும். உறவு அப்படியே இருக்கும், ஆனா அதுல இருந்த பற்று போயிடும். சரியா சொன்னீங்க. அந்த அகங்கார பற்று அழிஞ்சிடும். இதுக்கு போதி தர்மர் கதை ரொம்ப அருமையா பொருந்தும். சீன சக்கரவர்த்தி தான் அகங்காரத்தை அழிக்க சொல்லி கேட்பாரே. ஆமா, அதுக்கு போதி தர்மர், சரி அதிகாலை 3 மணிக்கு தனியா வா, வரும்போது உன் அகங்காரத்தையும் கூட்டிட்டு வா, நான் அத சுத்தியால அடிச்சு நொறுக்கிடுறேன்னு சொல்லுவார். சக்கரவர்த்திக்கு குழப்பமா இருந்திருக்கும். ஆமா, குழப்பத்தோடையும் பயத்தோடையும் அரண்மனைக்கு போறார். ராத்திரி பூரா தனக்குள்ள தேடுறார். அகங்காரம் எங்க இருக்கு, அதை எப்படி தனியா எடுத்துட்டு போறது? அவரால அதை கண்டுபிடிக்கவே முடியல. அது ஒரு பொருளா இருந்தா தானே கண்டுபிடிக்க முடியும். கரெக்ட். அதிகாலை 3 மணிக்கு போதி தர்மரை சந்திச்சதும் அவர் கேக்குறார், எங்க உன் அகங்காரம், கொண்டு வந்தியா? சக்கரவர்த்தி கால்ல விழுந்து நான் தேடி பார்த்தேன், அது எங்குமே இல்லன்னு சொல்லுவார். அப்போ போதி தர்மர் சிரிச்சுக்கிட்டே சொல்வார், நான் அதை அழிச்சிட்டேன். அகங்காரங்கிறது ஒரு பொருள் இல்ல, அது ஒரு கருத்து, ஒரு நம்பிக்கை மட்டும்தான் அந்த சக்கரவர்த்தி அந்த கணத்துல உணர்றார். ஆஹா, அந்த நான்கிற கற்பனை விழுந்தா அங்கே விடுதலை. அது ஒரு செயல் இல்ல, அது ஒரு புரிதல். அதேதான். ஆக ஓஷோவோட இந்த சொற்பொழிவு, விடுதலைங்கிறது வெளியில எதையும் விட்டுட்டு ஓடுறதுல இல்ல, நமக்குள்ள இருக்கிற நான் செய்யறேன் இது என்னுது அங்கிற கற்பனைய விடுறதுல தான் இருக்குன்னு ரொம்ப ஆழமா உணர்த்துது. செயலை நிறுத்த தேவையில்லை, செயலோட தொடக்கத்தையே இறைவன்கிட்ட ஒப்படைக்கிற அந்த புரிதல் இருந்தா போதும். சரி, இறுதியா இத கேட்டுக்கிட்டு இருக்கிற உங்களுக்காக ஒரு சின்ன சிந்தனை. சொல்லுங்க. உங்க வாழ்க்கையில நீங்க ஒரு செயலை ஆரம்பிக்கும் போது அதோட பலனை இல்ல, அதோட ஆரம்பத்தையே முழுசா கைவிட முடியுமா? நான் செய்யறேங்கிற எண்ணம் இல்லாம. ஆமா, அது நடக்குதுங்கிற ஒரு சாட்சி பாவத்துல ஒரு செயலை செய்ய முடியுமா? அடுத்த முறை நீங்க ஒரு வேலை செய்யும்போது ஒரு கணம் நின்னு இத செய்யறது யாருன்னு உங்களுக்குள்ளே கேட்டு பாருங்க. அந்த கேள்விக்கு பதில் கிடைக்காம கூட போகலாம். ஆமா, ஆனா அந்த கேள்வி கேட்கப்படுற அந்த ஒரு கணத்துல உங்க அனுபவம் எப்படி மாறுதுன்னு நீங்களே சிந்திச்சு பாருங்க.